இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கூட யாரை நம்புறதுன்னு தெரியல. அந்த ஒரு குழப்பம் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா நம்புனவங்களாம் மறுபடியும் ஏமாத்திடுவாங்கன்ற ஒரு பயம். ஏன்னா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலையான விஷயங்கள் என்பது எதுவுமே கிடையாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்ச ஒரு நபராக இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமே தான். இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்கானதாக அமைத்துக் கொள்ள போகிறீர்கள். அதுவும் எப்படின்றத நான் சொல்றேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ தயாரித்தேங்கன்றதையும் நான் சொல்றேன். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டியது இருக்கு. ஒண்ணு இல்ல, 2 விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இந்த 2ல ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தையாச்சும் நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது இருக்குதுங்க. அதை நீங்க என்னன்றத முடிவு பண்ணிக்கோங்க. சரி, துலாம் ராசியினுடைய வாழ்க்கையினுடைய முதல் தோற்றங்கள் ஆரம்பங்கள் அப்படின்றதுல நிறைய விதமான குழப்பங்கள் என்பது இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோரும் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, நேர்மை, மற்றவங்களுக்கு நல்லது செய்தது, எப்போதுமே உண்மையா இருக்கிறது, யாரையும் ஏமாத்தாமல் இருப்பதுன்னு குடும்பத்தார்கள் பெற்றவர்கள்னு எல்லா நேரங்களிலும் நல்ல வழக்கங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு இடத்துலையும் கெட்டது, இந்த சூதுபாது தெரியுது அந்த மாதிரி விஷயங்களை கத்துக் கொடுக்காம விட்டுட்டாங்க. எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனசுல ஒரு 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 மோகத்தை மாதிரி ஒரு விஷயங்கள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில. இதுங்க சிறு வயசுலதான் அப்படி இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் நல்லவங்க தானே அப்படின்னு அப்பா அம்மா சொன்னதை இப்ப வரைக்கும் அவங்க அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதனாலதான் இவருடைய வாழ்க்கையில யாரை பார்த்தாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, நல்லவங்களா தான் இருப்பாங்க, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற ஒரு பெரும் அளவிலான நம்பிக்கையை வச்சாங்க மற்றவங்க மேல. ஆனா உண்மை என்ன அப்படின்றது அவர்களுக்கு அப்போது புரியல. நாட்கள் கடக்க கடக்க தான் ஒவ்வொருத்தருடைய குணம் என்பது வந்துச்சு. பெத்தவங்க மாதிரி இவங்களுக்கு யாருமே சரியான ஒரு விஷயங்களை அதாவது பழக்கப்படுத்த முடியல. உண்மையை சொல்லணும்னா இந்த துலாம் ராசிக்காரருடைய மனசுங்கிறது நிறைய நாட்கள் உடஞ்சு போச்சுன்னாங்க சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்கள் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க நபர்கள் சொன்னாங்களே அப்படின்றதுக்காக எல்லாருமேலையும் நம்பிக்கை அதிகமாக வச்சாங்க. ஆனா கடைசியில ஏற்பட்ட விஷயம், யாரையும் நம்பாத, யாரையும் நம்பாத, இங்க யாரும் யாருக்கும் உண்மையாலாம் கிடையாது, எல்லோரும் அவருடைய சுயநலத்துக்காகவும் எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் தான் ஓடுறாங்க, இங்க யாருக்காகவும் யாரும் இருப்பதில்லைன்றது இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியவே ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாங்க முழுமையான மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இதனால் வரைக்குமே இவர்கள் எக்கச்சக்கமான நபர்களை நம்பியிருக்காங்க வாழ்க்கையில. புதுசா வந்தவங்க, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள்னு எல்லாரையுமே அதிகமா நம்பி வாழ்க்கையில ஏமாந்து போனதுதான் மிச்சம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்களுடைய குணாதிசயங்களே அப்படியே மாறிடும். அதாவது உண்மையானவங்களா, உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஏன்னா எத்தனை நாட்கள் நீங்க ஏமாந்துருக்கீங்கல்ல, இனி ஏமாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நிச்சயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே என்னிடம் வந்து சொல்றீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி நம்பாத விஷயங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் தீர்ந்து நல்லது நடந்திருக்கான்றத நீங்களே என்கிட்ட வந்து சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நிலையான ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சாமி, நாங்களும் அந்த காலத்துல இருந்து அப்பத்துல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம், எனக்குன்னு ஒரு நிலையான வேலை வேணும் அப்படின்றதுக்காக. ஆனா இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேலைன்றது எங்களுக்கு கிடைக்கல. ஏன் அப்படி? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் யாருக்கும் இனி நாள் வரைக்குமே கெடுதல் செஞ்சதில்லை. அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையில எதையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணது கூட கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், என்னால உதவிகள் செஞ்ச விஷயத்துல மற்றவங்களுக்காக நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு தானே நான் இருக்கேன். ஆனா ஏன் எனக்கு நல்லது நடக்கலன்னு கேள்விகள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. இனி அப்படிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த உச்சத்தினுடைய நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய காலம் நடக்கும். நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில துவண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அதே இடத்துல மீண்டும் உயரத்துக்கு வர ஆரம்பிப்பீங்க. நிலையான ஒரு வேலை, முக்கியமாக அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இவர்களுக்கு. நீங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் போகும் பொழுதும் உங்களுக்கு புதுமுக நண்பர்கள் என்பது அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ற, நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோங்க, இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும்
நல்லதே நடக்காத போதும் அவர்கள் மூலியமாக, புது நண்பர்கள் மூலியமாக, புது உறவுகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க காண ஆரம்பிக்க முடியும். எத்தனை நாட்கள் நீங்களும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும், பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அப்பெல்லாம் தீர்ந்துட்டோ தீர்க்கலையோ, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில. துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் கண்ணீரோடு இரவு நேரத்தை தூங்கியிருக்கீங்க. ஆனா இனி உங்களுடைய கண்ணீர்கள் என்பது இல்லாமல் சந்தோஷமாக தூங்க ஆரம்பிக்க போறீங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் இல்லாம நாங்க நிம்மதியா தூங்க முடியுமா? நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் முழுவதுமாக நீங்கள் நீக்கி கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இன்னைக்குன்னு இல்லைங்க, ஒரு சில காலங்களாகவே புது புது நபர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் துன்பங்களையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை அதிகமா நம்புனீங்களோ அவர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதுங்கிறது மிகப்பெரிய துன்பங்கள் தான். ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். ஒரு சில நாட்களாகவே உங்களுடைய மனசுல ஒரு சில கேள்விகள் என்பது உதயமாகிக்கிட்டே தான் இருக்கு. எதனால இப்படி, ஏன் இப்படி, எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில நாட்களாகவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் தனிமையை விரும்பக்கூடிய காலங்களாகவும் வந்துருச்சு. ஏன்னா இருக்கக்கூடிய நபர்களா ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தம்னு சொல்லிக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் தப்பானவங்களா மாறுறாங்க. யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சோமோ அவர்கள் எல்லாம் விரோதிகளாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் நமக்கானவர்கள் நினைச்சோமோ அவர்கள் எல்லாம் நம்முடைய மனசுல அதிகப்படியான காயங்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்துறாங்க. இனியும் நமக்கான உறவுகளை தேடி யாரையும் தேடி அடைய முடியாது. ஏன்னா யாரும் இங்க உண்மையா இருப்பதும் கிடையாது. நமக்கான உதவிகளை யாரும் செய்வதற்கான நேர காலங்கள் எடுத்துப்பதும் கிடையாது. எல்லோரும் அவருடைய சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. இதனால் வரைக்குமே என்ன நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல, இனி நான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டு இருந்த அளவுக்கு இவர்களுடைய மனசு வேற மாதிரி கொலையை அப்படியே மாறிடுச்சு. ஆனா இப்ப நீ வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு சரியான ஒரு பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில. துலாம் ராசிக்காரர்கள் படிப்பளவுல இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அதுவும் துலாம் ராசினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்பது நடக்கும். படிப்பளவு உடல் சார்ந்த உபாதைகள் என்பது துலாம் ராசியோட சேர்ந்த பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல் சார்ந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் சரியா கவனித்துக் கொள்வது நல்லதுங்க. என்னதான் நான் எங்க அப்பா அம்மாவை நல்லா தான் பாத்துக்கிறேன், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க அப்படின்றனாலும் நீங்கள் அவர்களுக்கு தேவையான பாசத்தையும் அன்பையும் கொடுக்கலினாலும் மனசுல நிறைய வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும். அது இவர்களுக்கு மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான நபர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு நேரத்தையும் கொடுப்பதோடு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க தேவையானதுக்கான பணத்தை மாசம் மாசம் கொடுத்துடுறோம், இன்னும் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா முள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்வத்தை மட்டும் கொடுப்பது மூலியமா இங்க எந்த ஒரு இடத்துலையும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி காலத்தையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான கால நேர சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். ஏன்னா அத்தனையும் உங்கள் கைவசமாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகிறீர்கள். இதனால் வரைக்கும் நீங்க காத்திருந்த வாழ்க்கையை நீ வாழ போறீங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்காம நம்பாம இருக்க போறீங்க? நீங்க உங்களை நம்புங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடக்க போகுது. அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. இத்தனை நாள் வரைக்கும் மாறவே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காம அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, நீ எங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு அதே இடத்துல உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த ஒரு விதத்திலையும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்காது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சரின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடங்குறீங்களோ, இந்த துலாம் ராசிக்காரர்கள் முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா நீங்க இப்ப மட்டும் இல்ல, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, காலங்கள் ஆனாலும் சரி உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நீங்க தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய கால நேரங்களாக இருக்க போகுது. இதனால் வரைக்குமே தொழில இப்படிப்பட்ட லாபத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட லாபங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடந்து உங்களுடைய காலம் முழுக்க மாறாத விஷயத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தையும் சந்தித்து நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துன்பத்தை பார்க்க வேண்டிய அவசியமோ இல்ல கஷ்டங்கள் ஏற்படுத்த வேண்டிய பிரச்சனைகளும் இருக்க போறது கிடையாது. முழுமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிங்கள்.
இனி எந்த ஒரு இடத்துலையும் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு இடத்துலையும் எதற்காகவும் நீங்கள் கஷ்டப்பட்டு அழ வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாத்தையும் மாற்றி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிங்கள். இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக அமையும். இனி நீங்க பயந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பயந்துகிட்டே இருங்க. சரி சாமி, இது வரைக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்லிட்டேங்க, நாங்க நம்புறோம். ஆனா எங்களுடையக்கான பரிகாரம் சொல்றேன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயம். 2 விதமான பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முதலே நம்ம சொல்லியிருப்போம் 2 விதமான பரிகாரங்கள். இந்த 2த்துல நீங்க 2யுமே பண்ணணுமான்னு கேட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். இந்த 2 விஷயங்கள்ல நீங்க ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதும். இந்த 1 அப்படின்றது உங்களுக்கு பார்ப்பதற்கு வேணா எளிமையா இருக்கலாம். ஆனா இது ஒன்று செய்வது மூலியமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து துன்பங்கள் இருந்து தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக கிடைக்கும். அதனாலதான் இதை செய்யணும்னு சொல்றோம். சரி, இந்த துலாம் ராசினுடைய ராசி அதிபதினா அது சுக்கிர பகவான். ஆனா கடவுள் மகாலட்சுமி தான். எப்போதுமே உங்களுடைய கடவுளாக இருப்பது மகாலட்சுமி தாயார் தான். அதனால நீங்க வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலையில எழுந்துச்சு வீட்டை திறப்பீங்க பாத்தீங்களா? அப்படி வீடு உங்களுடைய வாசல் கதவை திறக்கும் போது, நிலைவாசல் கதவு, உங்களுடைய பெட்ரூம் கதவை திறக்கும் போது இல்லைங்க, உங்களுடைய நிலைவாசல் கதவை நீங்க திறக்கும் போது மறக்காம இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருமே காலை எழுந்தோடனே முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் வீட்டு கதவை திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக, ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல கல்லுப்பு, அதாவது ஒரு தாமிரத்துல கல்லுப்பு வச்சு ஒரு சின்னதாக அகல் விளக்கு அதில் வச்சு மண் அகல் விளக்க வச்சு அதில் நீங்க ஒரு தீபம் ஏற்றுங்க. இது 2 செஞ்சாலே போதும். அதாவது இது முதல் பரிகாரத்துக்கானது. முதலாவது என்னன்னா, காலை எழுந்தோனையும் நீங்க வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளை இது எத்தனை வாரம் செய்யணும்ல உங்களுடைய விருப்பம் தான். முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான மொத்தம் வந்து எப்படி சொன்னா ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய வாரங்களாக நீங்க எடுத்துக்கிட்டு குறைஞ்சது 21 வாரங்கள் அப்படின்னு தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. இது மாத கணக்காக ஆகும். ஆனா நீங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் பண்ண போறீங்க. ஏன்னா வீட்டுல நிச்சயமா நம்ம விளக்கேற்றுவோம், வெள்ளிக்கிழமை ஆட்டில விளக்கேற்றிடுவோம், அது வேற விஷயங்கள். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க காலையில் எழுந்தோடனே கதவு திறக்கும் போது இதை நீங்க சொல்லணும். மகாலட்சுமி தாயே வருக, ஐஸ்வர்யம் தருக. இதை சொன்னா என்னங்க நடக்கும்? அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் வெள்ளிக்கிழமையில தீர்க்கமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து இது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கையில இது முழுமையான மாற்றங்களை கொடுக்கும். அதனால காலை பொழுதுல எழுந்தோடனே மகாலட்சுமி தாயார் வருக, ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல நீங்க தீபத்தை ஏத்துவீங்க ஒரு 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள. அப்படி ஏத்தும் போது சாதாரண தீபமா ஏத்தமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு ஒரு தாம்பட்டத்துல வச்சு அதற்கு நடுவில் அகல் விளக்க வச்சு அதுல எண்ணெயை ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரியை போட்டு தீபம் வச்சுங்க. நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது சரியான ஒரு மாற்றத்தையும் பாதைகளையும் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இது உங்களால செய்ய முடியல, இது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்ற போது, ஏன்னா 21 வாரங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்படி செஞ்சு முடிக்கும் போது அனைத்து தீர்க்ககரமான ஒரு லாபத்தையும் முக்கியமா மகாலட்சுமி அனுகிரகத்தையும் பெற முடியும். ஆனா இது ரொம்ப கடினமா இருப்பதை செய்ய முடியலன்ற போது இந்த மாசத்துல வருகின்ற, அதாவது ஜனவரி மாசத்துல சரியா சொல்லணும்னா 29ஆம் தேதி அமாவாசை நாள் இருக்கு. அந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க உங்களுடைய குலதெய்வத்தை பார்த்துட்டு மனசாரக வேண்டிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வாங்க. அப்படி வேண்டி வரும்போது அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை நீங்க மறக்காம எட்டு வாங்க. அப்படி மறக்காம எட்டு வரீங்க அப்படின்ற போது இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை எட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுடைய வீட்டுக்கு துன்பங்கள் நீங்க போகுதுன்னு ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்க மஞ்சள் துணியில வச்சு நீங்க வீட்டுக்கு கட்டி வந்து வீட்டுல வாசல கட்டி வைங்க. ஒரு 2 வாரங்கள் இல்ல 3 வாரங்கள் வரைக்கும் கூட அப்படி இருக்கட்டும், தவறுகள் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு மண்ணை எடுத்து ஒரு டம்ளர் ஒரு சொம்புல இல்ல டப்பால நீர் வச்சு அந்த நீர்ல அந்த மண்ணை போட்டுட்டு அதை உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே ஊத்திருங்க. இதை செஞ்சு முடிங்க. இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் மாற்றங்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க முடியும். எத்தனை நாட்கள் நீங்களும் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும், இன்னும் சில தடவைகள் போனா வாழ்க்கை மாறிடும்னு ஆசைப்பட்டு அதே இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படல, அது உங்களுக்கு தெரியும். ஆனா இதை செஞ்சு பாருங்க, உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்குமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பதோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் இல்லாமலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்காக இருக்குது. ஆனா நீங்க அதை ஏத்துக்காமல் தவிர்ப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.